வணக்கம் மொட்டைப்பட்டை நேர்களே. நம்ம குறிப்பாக இந்த சின்ன பட்ஜெட் படங்க, சின்ன ஹீரோ படங்க அதை நம்ம விமர்சனம் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இன்றைக்கி வாழை அந்த படத்தை பற்றி ஒரு 2-3 நாள் லேட்டாகவே நம்ம விமர்சனம் பண்ணுறோம். அது என்ன ரீசன்ன்றதை சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தயவுசெய்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம மேலே இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கும் எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம படத்துக்குள்ளே போகலாம். வாழை இது பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜோட சொந்த கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா வழக்கமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம், துயரப்பட்டோம், இப்படியே சொல்லி ஏதாவது பண்ணின்னு மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை கான்செப்டாக எடுத்துன்னு போய் ஒரு மாதிரியான ரூட்டில் போயிட்டுருக்காரு. இது சரியில்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு 8வது படிக்கிற பையன் டீச்சரை பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் ஞாபகமாக நான் கட்சி வச்சுருக்கேன், சாக்லேட் பேப்பர் கூட வச்சுக்கிறேன், அப்படி இப்படி சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஒரு அஃபெக்ஷன் மாதிரி அது மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகிறோம். இது என்ன பண்ணுறாங்க, இது மீடியா நம்ம சொசைட்டியில் இது சரி கிடையாது, இந்த மாதிரி ஒரு படம் வரக்கூடாது அப்படின்னு தாத்தா சொத்து, அப்பா சம்பாத்தியம், அப்பா காசு இதில் உட்காந்துன்னு சாப்பிட்டுன்னு பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த ரிவ்யூ போடுறேன் நான். ஏன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று பார்த்துட்டோம் வச்சிங்களேன். சிம்பிள். ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனோட ஒரு 6 மாதம் குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த கதை, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த பையன் ஒரு கொஞ்சம் போர் ஃபேமிலி. ஸோ அவங்க அவ்வளோதான். இது இந்த ஜாதி அந்த ஜாதியெலாம் இதில் வரல. போர் ஃபேமிலி, ஏழை. அது எல்லா ஜாதியிலையும் இருக்கும். ஏழை ஜாதி உலகம் ஃபுல்லாக இருக்குதுங்க. அதனால் இது இந்த ஜாதிகள்லாம் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்படுற ஒரு பையனோட கதை தான் வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த ஒன்லைன் ஸ்டோரியில் என்னன்னு தெரிஞ்சு போயிருக்கும் உங்களுக்குலாம். அதனால் அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு முக்கப்போட விரும்பல. இதில் பார்த்திங்கன்னா நடிப்பு அப்படின்னு தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம சொல்லலாம். அந்த சின்ன பையனாக நடிச்சிருக்காரு பார்த்திங்களா, அந்த பையன், அவனோட ஃப்ரெண்டு, அவர் ஆரம்பித்து அவங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அவங்க. அப்புறம் டீச்சர்ஸு. இதில் ஒரு டீச்சர், ஒரு மேல் டீச்சர். அவர் மாரி செல்வராஜோட பிரதர் தான் அவர். அது மாதிரி கலையரசன் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்டை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி படம் கர்ணன்லாம் பார்த்துருப்போம், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நடிப்பு ரோலை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நடிப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சந்தோஷ் நாராயணோட இசை, சரிங்களா. ஸோ அவரும் அவர் பார்ட்டை கரெக்டாக பண்ணிட்டார். அப்புறம் கேமரா, வழக்கமாக உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு இயக்குனர் எப்போவுமே கேமராவை நல்லாவே வேலை வாங்குவாங்க. ஸோ அதை இவரும் பண்ணியிருக்காரு. கேமராவும் சிறப்பாக இருக்குது, அதில் குறையில்லை. அதுக்கடுத்து சொல்ல போனீங்கன்னா கேமராவில் ஒரு சின்ன இது என்னென்னா கொஞ்சம் கலர்ஃபுல், அதாவது பிரைட்னஸ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஏன்னா வாழை தோட்டம் அந்த மாதிரி கழனி அதெல்லாம் காட்டும்போது நல்லா கொஞ்சம் க்ரீன்னஸாக காட்டால் படம் இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும்தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சில படம்லாம் பார்த்துருப்போம் தமிழ் சினிமாவில். வெயில், பருத்தி வீரன், மாயாண்டி குடும்பத்தார், இந்த படம்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ½ அன் ஹவர் இல்லை ஒரு 1 டே ஒரு 2 டேஸோ அந்த மாதிரி சில டைமிங் அந்த படத்தில் நம்மளால் வெளியே வரவே முடியாது. என்னடா அப்படி ஒரு ஆழமான ஈர்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 80s பீரியடில் பிறந்திருப்பாங்க பார்த்தீங்களா, 81, 82 இல்லை அதுக்கு முன்னாடியோ, இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90, 92 வரைக்கும் பிறந்தவங்கள கூட நான் பார்த்துருக்கேன். இந்த பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள்னு வந்தால் வேலைக்கு போவாங்க. என்னோடய பேஸ் அம்பத்தூர் சுற்றுவட்டார பேஸ்னு சின்ன, நான் பிறந்து வளர்ந்தது அம்பத்தூர். இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே கழனி காடெல்லாம் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட கம்பெனிகளில் ஸ்கூல் லீவுக்கு வந்தால் கூட பரவாயில்ல வேலைக்கு சேர்த்துப்பாங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்து ஒர்க் கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு அதாவது அங்கே சொல்லிடுறேன், திருப்பி சொல்லிடுறேன், இந்த ஜாதி இது அப்படிலாம் கிடையாது, இந்த ஜாதி தான் அப்படி வேலை அப்படிலாம் கிடையாது. எல்லா ஜாதியிலுமே ஏழை ஜாதி, எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய ஏழை ஜாதி, அந்த மாதிரி ஏழ்மையில் இருக்கக்கூடிய பசங்க ஒரு ஸ்கூல் லீவில் ஏதாவது ஒர்க்கு போயிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். என் ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா குறைஞ்சது 36 பேர் 40 பேர் நம்ம கிளாஸோட ஸ்ட்ரென்த்து. அதில் பார்த்திங்கன்னா 25 பேருக்கு மேலே லீவ் டைமில் வேலைக்கு போகிறவங்க தான். எல்லா கம்யூனிட்டியும் இருந்திருக்காங்க. குறிப்பிட்ட கம்யூனிட்டி பேர் சொல்லணும்ல, எல்லா கம்யூனிட்டியும். இன்ஃபேக்ட் இன்னும் கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து அந்த மாதிரி மதம் கூட எல்லாருமே அந்த லீவ் டைமில் ஏதாவது ஒரு ஒர்க்கு சின்னதாக, சரிங்களா. ஸோ அது எல்லாருமே தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை சில பேர் இதை கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இது ஒரு ஜாதிக்காக குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்காக, ஐயோ
அதெல்லாம் கொஞ்சம் மாறுங்க சாமி தலைவா. எல்லாம் வந்து 5G ஜென்ரேஷனில் இருக்கும். 5G ஜென்ரேஷனில் நின்றுட்டு இந்த கம்யூனிட்டியெல்லாம் என்னத்த சொல்கிறது தெரியல. மொபைலில் வந்து ஏதாவது ஏதோ சாக் பீஸில் இல்லை மண்ணில் எழுதின காலத்தில் தான் ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ 5G செல்ஃபோனில் வச்சுட்டு இது சொல்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே இதில் வந்து எதையுமே வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கொச்சப்படுத்தலை இந்த படத்தில், கம்யூனிட்டியை, சில குறிப்பிட்ட அதாவது மதத்தையும் கொச்சப்படுத்தலை. அதை பற்றி இந்த டாப்பிக்கே கிடையாது. ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் தன்னோட கஷ்டத்துக்காக ஒரு விடுமுறை நாளில் வேலைக்கு போகிறான். அந்த கஷ்டத்தை ஒரு படமாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஆபாசம் கிடையாது. இது உடனே அந்த டீச்சர் அஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டு அது என்ன எதை நோக்கி இது போகுது அப்படின்னும்போது அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் சூப்பராக வச்சுருப்பார் டைரக்டர். அடப்பா, உண்மையிலே சொல்கிறேன், சரியான ஒரு புல் ஸ்டாப் அந்த இடம். அதாவது இந்த தவறான நோக்கத்தில் பார்த்தவங்களுக்கு எப்படின்னா, டீச்சர் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த பையன் சொல்லுவாங்க, ஒரு 8வது படிக்கிறவன் அவங்க டீச்சரை பார்த்து, டேய் நான் நேற்று இருந்தானடா, அப்படியே நேற்று இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கேன், இன்றைக்கி மட்டும் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு. இல்லை டீச்சர், நேற்று எங்கள் அம்மா மாதிரி அழகாக இருந்தீங்க, நீங்கள் எங்கள் அக்கா மாதிரி அழகாக இருக்கீங்க, அவ்வளோதான். அம்மாவா அக்காவா பார்க்குறான் அவங்க டீச்சரையும், அவ்வளோதான். ஒரு அம்மா மாதிரி அக்கா மாதிரி பார்க்குறான். இது கூட என்ன வேணுங்க? அது மாதிரி அந்த ஒரு கஷ்டத்துக்காக வேலைக்கு போகிறது அதெல்லாம் வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் போய் பார்க்குறேன், தேட்டர் ஹவுஸ்ஃபுல். நான் பார்க்குற ஷோ இத்தனைக்கும் 3வது நாள், படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள் பார்க்குறேன். பெரிய பெரிய ஸ்க்ரீனில் எல்லா தேட்டர்லையும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 டாப் பெரிய ஸ்க்ரீனில் இந்த படம் தான் ஓடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெரிய ஸ்க்ரீனும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது, எல்லா காட்சியும். அதில் வந்து படம் முடியுது, டைட்டில் போட்டுட்ருக்காங்க, லைட்டும் போட்டுடுறாங்க. அந்த ஒரு ஐ திங்க் 660 680 நினைக்கிறேன் சீட்டிங் கெப்பாசிட்டி. அந்த மொத்த பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க, யாரும் எழுந்துக்கல, சீட்டு விட்டு எழுந்துக்கல, அத்தனை பேரும் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இதில் ஏற்கனவே இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணுவாங்க, அனுபவிச்சவங்களுக்கு அந்த வழி தெரியும். இது அடுத்து அதுக்கு சீனியராக இருக்கக்கூடியவங்க, ஐயோ நம்ம பசங்க நம்மளும் இப்படி அனுபவிச்சிட்டோம், அவங்களும் அதில் இருக்காங்க. சில பசங்க ஒரு 15 வயசு பசங்கள்லாம் வந்து ஷோ முடிஞ்சு அந்த தேட்ரு அந்த பேசேஜ் எல்லாம் நின்று அழுதுட்டுருக்காங்க கண்ணை துவச்சிட்டு. அவங்களாம் வந்து அப்போ தெரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா நம்ம தாத்தா பாட்டி ஸோ இவங்களாம் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம ஊர் பொறுத்தவரையும் எல்லாருக்குமே தெரியும், முதலாளித்துவமான குடும்பம் அப்படின்னு சொல்ல போனால் வெள்ளக்காரன் பீரியடில், அதாவது 100 வருஷம் முன்னாடி ஒரு 100-200 குடும்பம் தான் இருந்திருக்கும் எனக்கு நான் நினைக்கிறேன். எந்த மாதிரினா உங்களுக்கு தெரியும், டிவிஎஸ்ஸு, ஏஎம்எம் போன இந்த நம்ம டிஐ பாரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க அந்த மாதிரி சில கம்பெனிஸ் மட்டும்தான் அந்த காலத்துலேருந்து பணக்காராக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறை வந்து அவ்வளோதான், இந்த மாதிரியான பணக்காரர் தான் தவிர பெருசாக யாரும் பணக்காரெலாம் கிடையாது. அப்புறம் ஏதாவது சுய தொழில், அப்புறம் வந்து ஏதாவது அரசு பணி, இந்த மாதிரி போய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆனவங்களே தவிர யாருமே வந்து அந்த காலத்தில் எல்லாமே ஒரு ஃபேமிலியும் வந்து ஏதாவது ஒரு கழனி வேலை, கூலி வேலை, இல்லை ஆடு மாடு மேய்ச்சி இப்படி தான் டெவலப் ஆகிருக்காங்க. எல்லாருமே வந்து சொந்தமாக கழனி வச்சுருந்தாலும் அவங்களே இறங்கி வயலில் விவசாயம் பண்ணுவாங்க, ஃபேமிலியோடு பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து யாருமே அவங்களாம் வந்து ரொம்ப ராஜாக்கள் கிடையாது, சரிங்களா. எல்லா குடும்பமும் எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாடு, இந்தியா எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, சரிங்களா, எல்லாருமே இப்படி டெவலப் ஆனவங்க தான். அதை எப்பயுமே மனசில் வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ, அதாவது எப்படி சொல்லலாம், நிறைய பேர் சொல்கிறாங்க ஆஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்கார்லாம் எனக்கு போகுமான்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் தமிழில் வந்து நிறைய பசங்க படம்லாம் கூட இந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு சின்ன பசங்களோட ஒரு ட்ராவல், அந்த ஒரு வருஷம் ட்ராவல், அந்த மாதிரி தான் வந்து இது ஒரு 8வது படிக்கக்கூடிய ஒரு பையனோட 6 மாதம் ட்ராவல். அதாவது ஒன்று சொல்கிற மாதிரிங்க, படம் போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி யாராலையும் படம் எடுக்க முடியாதான் சொல்லுவாங்க, அது அவங்க இஷ்டம், சரிங்களா. பட் அதான் கொச்சைப்படுத்தாதீங்க. இதில் வந்து கம்யூனிட்டின்னு கொச்சைப்படுத்துறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த படத்தில் கூட பார்க்குறேன், எங்கேயாவது இந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட கம்யூனிட்டியை பற்றி பேசியிருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறேன், இல்லை, எங்கேயுமே இல்லை, சரிங்களா. அந்த மாதிரி ஏதாவது மதத்தையும் வந்து எங்கேயும் வந்து ஏதாவது குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தலை, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவ்வளோ என்ன இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையோ அது அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போய் பாருங்கள், குடும்பத்தோடு பார்க்கலாம். அதில் வந்து எந்த வகையான ஒரு ஆபாசமான இது வன்முறை காட்சிகள் எதுவுமே கிடையாது. அதில் குடும்பத்தோட சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. இந்த மாதிரி ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் அப்பா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்படாமல் இருந்துருக்க மாட்டீங்க. யாராக இருந்தாலும் சரி, என்னதான் வந்து அவங்க ஃபேமிலியில் அப்பாவே வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் நீங்களும் வந்து இப்போ போய் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த குறிப்பிட்ட கம்பெனிலேயோ அல்லது அந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதனால சொல்ல வரேன். ஏன் இன்ஃபேக்ட் சமீபத்தில் ஒரு செய்தி எல்லாருமே படிச்சிருப்போம். ஒரு குஜராத்தை சேர்ந்த வைர வியாபாரி, பெரிய கோடீஸ்வரர், அவர் என்ன பண்ணுறாரு, டிகிரியெல்லாம் முடித்த தன்னுடைய மகனை 1 மாதம் 30 நாள் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில் வேலைக்கு சேர்க்குறாரு. சரி, என்னென்னா
நீ இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தால் தான் உன்னால் பிஸ்னஸ் வந்து பர்ஃபெக்டாக ரன் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் அப்படின்றத அதோட உள்நோக்கம். சரிங்களா? அந்த மாதிரி எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால் ஏதாவது சப்போர்ட் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த படம். தவிர இதில் எதுவுமே வந்து தவறான இது கிடையாது. நான் யாரையா புண்படும்படி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சரிங்களா? படத்தை போய் அட்லீஸ்ட் ஒரு முறையாக பாருங்கள். அதில் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இதில் மாரி செல்வர் வந்து ப்ரொடியூசராக இருக்கார். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, திரு உதயநிதி சார் அவர் கூட வந்து யார் ஒர்க் பண்ணாலும் அரை மாதத்தில் பார்த்துருப்பீங்க, சந்தானம் பார்த்துருப்பீங்க, ஆர்யா பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி லைனாக ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் அடுத்து வந்து ப்ரொடியூசராக மாறிடுறாங்க. அதோட ரகசியம் தான் என்னன்னு தெரியல. சரி, நமக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல, கிடைச்சவங்கள பயன்படுத்திக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.